வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி மாநிலம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதனிடையே வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட அண்ணாமலை நகர், ஆர்பி நகர், மொட்டத்தோப்பு, ஜீவா நகர், சுதந்திர பொன்விழா நகர் ஆகிய பகுதிகளில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பாஜக கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஊசுடு தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் தலைமையில் கூடப்பாக்கம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நடைபெற இருக்கின்ற 2024 ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஊசுடு தொகுதி கூடப்பாக்கம் பகுதியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரச்சுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர். இந்நிகழ்ச்சியில் தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் பாபு ரெட்டியார், வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு, மாநில செயலாளர்கள் ஊசுடு செந்தில்குமார், கோனேரி லோகையன், மாநில மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷவர்தன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் மாஸ்கோ உத்திரவாக்கினிபேட் பகுதியில் தாய்மார்கள் மீது பூத்தூவி காலில் விழுந்து வாக்குகள் சேகரித்தார். நடைபெற இருக்கின்ற 2024 ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் மாஸ்கோ தாய்மார்களின் மீது பூக்களை தூவி அவர்களது காலில் விழுந்து வாலி சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து அவர் பேசுகையில் 2 தேசிய கட்சிகளுக்கும் மாறி மாறி வாக்குகளை அளித்து உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆனால் எனக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக புதுச்சேரியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவேன். உங்களுக்காகவே உரைப்பேன். உங்களின் தேவைகளை அறிந்து பணியாற்றுவேன் என்று பேசினார். தொடர்ந்து பொதுமக்கள் வாளியை கையில் ஏந்தி வேட்பாளருடன் வீடு வீடாக சென்று துண்டு பிரச்சுரங்களை வழங்கி தீவிர வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து வேட்பாளரை வரவேற்கும் விதமாக தாய்மார்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பில் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வாக்காளர்களுக்கு பணம் பரிசு வழங்கினாலோ ஓட்டுக்கு பணம் வாங்கினாலோ ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஒரு அரசியல் கட்சி வாக்காளர்களுக்கு ₹500 பணம் கொடுத்து அவர்களின் வாக்குரிமையை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதாக தகவல் வந்துள்ளது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 123 படி ஒரு வேட்பாளர் அல்லது அவரது முகவர் அல்லது வேட்பாளரின் சம்மதத்துடன் வேறு எந்த நபராலும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வாக்களிக்க தூண்டும் நோக்கத்துடன் அல்லது தேர்தலில் வாக்களிப்பதை தவிர்க்கும் நோக்கத்தோடு வாக்காளர்களுக்கு ஏதேனும் பரிசு, சலுகை அல்லது வாக்குறுதிகளை கொடுப்பது லஞ்சமாகும். இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல்களின்படி ஊழல் நடவடிக்கைகள் அல்லது தேர்தல் குற்றங்களான லஞ்சம், தேவையற்ற செல்வாக்கு, வாக்காளர்களை மிரட்டுதல், ஆளுமை போன்ற செயல்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாக அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தண்டனை சட்டம் 1860 பிரிவு 171 படி லஞ்சம் வாங்கும் குற்றத்தை செய்பவருக்கு ஓராண்டு வரை நீட்டிக்கக்கூடிய சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும். மேலும் வாக்காளர்களுக்கு புகைப்படங்கள், செய்திகள் போன்ற வடிவங்களில் லஞ்சம் கொடுக்கப்பட்டால் தேர்தல் துறையின் விஜில் செயலியை அல்லது 1950 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் புகார் தெரிவிக்கலாம். தவறு செய்பவர்கள் மீது சட்ட விதிகளின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். மணவெளி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. நடைபெறவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து
முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு மணவெளி தொகுதிக்குட்பட்ட சின்ன வீராம்பட்டினம் டோல்கேட், நோனாங்குப்பம், புரணாங்குப்பம், நல்லவாடு, தவளக்குப்பம், அபிஷேகப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பிரச்சார வாகனத்தில் வீதி வீதியாக சென்று மக்கள் நலத்திட்டங்களை எடுத்து கூறி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி, NR காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பாக திரளான இளைஞர்களின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு இருசக்கர வாகன பிரச்சாரம் மேற்கொண்டனர். காவலர்களை கண்டதும் மதுபான பாட்டில்களை தூக்கி எறிந்துவிட்டு சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் வாகன சோதனை மற்றும் எவ்வித அசம்பாவிதங்களும் நடைபெறாதவாறு தேர்தல் துறை மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு மற்றும் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தவளக்குப்பம் காவல்துறை உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா தலைமையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் வேலரசி மற்றும் சிறப்பு தலைமை காவலர்கள் விமலரசன், தாமோதிரன் ஆகியோர் அபிஷேகப்பாக்கம் சமாதி பேருந்து நிறுத்தம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அடையாளம் தெரியாத ஒரு நபர் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபடுவதை கண்டதும் அவர் எடுத்து வந்த 4.6 லிட்டர் மது பாட்டில்களை தூக்கி வீசிவிட்டு தப்பி சென்றார். அதனை காவலர்கள் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்காக அதிமுக அம்மா பேரவை செயலாளர் சுத்திகேணி பாஸ்கர் தலைமையில் அதிமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக புதுச்சேரி முழுவதும் அதிமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் கொட்டுப்பாளையம் பகுதியில் அம்மா பேரவை செயலாளர் சுத்துக்கேணி பாஸ்கர் தலைமையில் அதிமுகவினர் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு தமிழ்வேந்தனுக்கு வாக்கு சேகரித்தனர். அங்குள்ள பூக்கடை, டீ கடை, மண்பாண்ட கடை என அனைத்து இடங்களிலும் தொழிலாளர்களிடம் அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் வார்டு செயலாளர் முனுசாமி, ராதாகிருஷ்ணன், பரமசிவம், நகர செயலாளர் சித்தானந்தம், முன்னாள் தொகுதி செயலாளர் தமிழ்வேந்தன் உட்பட பலரும் பங்கேற்றனர். புதுச்சேரியில் தவறாமல் ஓட்டளிக்க வலியுறுத்தி 50,000 பெற்றோருக்கு வேண்டுகோள் கடிதங்களை மாவட்ட தேர்தல் அதிகாரி மூலம் அனுப்பப்பட்டது. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் 100% ஓட்டுப்பதிவை உறுதி செய்யும் நோக்கில் வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நகர பகுதியில் இயங்கும் உயர்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் தவறாது ஓட்டளிக்க வேண்டி மாவட்ட தேர்தல் அதிகாரி குளந்துங்கன் தனிப்பட்ட கடிதம் அனுப்பும் நிகழ்ச்சி கலெக்டர் அலுவலகத்தில் நடந்தது. மாவட்ட தேர்தல் அதிகாரி குளந்துங்கன் தனது பெயரில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ள தனிப்பட்ட வேண்டுகோள் கடிதங்களை நகர பகுதிகளில் உள்ள தனியார் உயர்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களிடம் வழங்கி அதனை பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் மூலம் அவர்களது பெற்றோர்களிடம் தவறாது சேர்த்திட கேட்டுக்கொண்டார். அதன்படி 50,000 பெற்றோர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட உள்ளது. நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக வாக்காளர் தேர்தல் விழிப்புணர்வு கருத்துக்கள் அடங்கிய பொம்மலாட்ட காணொலிகள் உயர்நிலை பள்ளி முதல்வர்கள் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் வெளியிடப்பட்டது. சப் கலெக்டர் யஷ்வந்த் மீனா, துணை தேர்தல் அதிகாரி வினயராஜ், ஸ்வீப் நோடல் அதிகாரி செழியன் பாபு, 25 உயர்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் பங்கேற்றனர். கிளியனூர் அருகே தவுடு வியாபாரியிடமிருந்து ரூபாய் 1.64 லட்சம் பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அடுத்துள்ள கீழ் கூத்தப்பாக்கம், திண்டிவனம், புதுச்சேரி பைபாஸ் சாலையில் வானூர் வட்டாட்சி அலுவலக இளநிலை பொறியாளர் மகேந்திரவர்மன் தலைமையிலான பறக்கும் படை குழுவினர் தேர்தலை முன்னிட்டு வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது கிளியனூர் அடுத்த கூத்தப்பாக்கம் சாலையில் சென்னை டு சிதம்பரம் சென்ற அரசு பேருந்தை இடைமறித்து சோதனை செய்ததில் ஒருவரிடம் பணம் இருப்பது வந்துள்ளது. இவர் புதுச்சேரி முதலியார்பேட்டை ஜெயமூர்த்தி ராஜா நகர் பகுதியை சேர்ந்த தனசேகரன் என்பது தெரிய வந்தது. இவரிடமிருந்து ரூபாய் 1.64 லட்சம் பணம் இருந்தது தெரிய வந்துள்ளது. அதிகாரிகள் விசாரணையில் இவர் புதுச்சேரியில் இருந்து திண்டிவனம் பகுதியில் தவிடு மூட்டை விற்பனை செய்துவிட்டு வந்ததாக தெரிவித்தார். உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு வந்ததால் அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து வானூர் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் முருகேசனிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா கொம்பாக்கம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மருத்துவர் டாக்டர் மேனகா கொம்பாக்கம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
வாக்கு சேகரிப்பின் போது அவர் பேசுகையில் வில்லியனூர் தொகுதி மக்களிடம் நாம் தமிழர் கட்சியின் தேவையையும் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் அரசியலையும் விலக்கி வாக்கை சேகரித்தார். நாம் தமிழரை அரியணை ஏற்றிட மக்கள் தயாராக இருப்பதை உணர முடிகிறது. இந்த தேர்தல் மக்களின் நலனை காக்கும் தேர்தல், இந்திய நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தல். மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் மக்களின் பிரதிநிதி ஆக்குவார்கள் என்றும் தெரிவித்தார். தேர்தல் பரப்புரையின் போது மாநில செயலாளர் சிவகுமார், வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளர் மதியழகன், கிருஷ்ணமூர்த்தி, நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள், முதன்மை பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். பாஜக மாநில விவசாய அணி திட்ட பொறுப்பாளர் பதவி வழங்கும் நிகழ்ச்சி மணவெளி டோல்கேட் பகுதியில் நடைபெற்றது. மணவெளி தொகுதிக்குட்பட்ட டோல்கேட் அரவிந்த நகர் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் விவசாய அணி திட்ட பொறுப்பாளராக SPS குமரன் அவர்களுக்கு பொறுப்பாணை வழங்கும் நிகழ்ச்சி பாஜக நிர்வாகி பிரியா ஏற்பாட்டில் விவசாய அணி தலைவர் ராமு தலைமையில் நேற்று மாலை நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன், மாவட்ட தலைவர் கலைவாணன், மணவெளி தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி, கேந்திர பொறுப்பாளர் சக்திவேல், விவசாய அணி பொறுப்பாளர் தங்கத்துரை ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் உடனிருந்தனர். மேலும் இவ்விழாவில் இப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னாள் உள்துறை அமைச்சர் வல்சராஜ் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் உள்துறை அமைச்சர் வல்சராஜ் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவின் ஒரு பகுதியாக மனுக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் அறிவழகன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாலை லப்போத் வீதியில் உள்ள வாஸ்பீஸ் மடத்தில் முதியோர்களுக்கு மாலை உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி அருகே லிங்கா ரெட்டிப்பாளையத்தில் உரிய ஆவணமின்றி காரில் எடுத்து செல்லப்பட்ட ரூபாய் 5.50 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி அருகே லிங்கா ரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலை அருகே உள்ள சோதனை சாவடியில் காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமையில் காட்டேரிக்குப்பம் உதவி ஆய்வாளர் தமிழரசன் உள்ளிட்டோர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த காரை மடக்கி சோதனையிட்ட போது அதில் ரூபாய் 5.50 லட்சம் இருந்தது தெரிய வந்தது. கார் ஓட்டுநரான உருவையாறு பாகூர் பிரதான சாலையை சேர்ந்த ஹரி சீதாராமனிடம் விசாரணை நடத்தினர். மயிலம் பகுதியில் மனை வணிகம் செய்பவர் பத்திர பதிவுக்காக அந்த பணத்தை கொடுத்து அனுப்பியது தெரிய வந்தது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்ட ரூபாய் 5.50 லட்சத்தை தேர்தல் பறக்கும் படை அலுவலர் பிரபாகரனிடம் போலீசார் ஒப்படைத்தனர். பின்னர் அரசு கருவூலத்தில் பணம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் ரங்கசாமியின் வாகனத்தை பின்தொடர்வதில் பாஜக பாமக தொண்டர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு பொது இடத்தில் ஒருவரை ஒருவர் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி நேற்றிரவு மணவெளி தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது தவளக்குப்பம் பூரணாங்குப்பம் சந்திப்பு அருகில் முதலமைச்சரின் பிரச்சார வாகனத்தை பின்தொடர்வதில் பாஜக பாமகவினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் இரு கட்சி தொண்டர்களையும் சமாதானம் செய்ய முயற்சி செய்தும் அவர்கள் சமாதானம் ஆகாமல் பொது இடத்தில் ஒருவரை ஒருவர் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. காலாவதி தேதி நெருங்கும் பீர்களுக்கு மதுபான கடைகள் ரூபாய் 20 தள்ளுபடி அளித்து விற்பனை செய்வதால் மது பிரியர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பீர்களை வாங்கி செல்கின்றனர். புதுச்சேரியில் 500க்கும் மேற்பட்ட மதுபான கடை பார்கள் உள்ளது. கோடைவெயில் தொடங்கியதால் பெரும்பாலான மது பிரியர்கள் பீர் வகைகளை அதிக அளவு வாங்கி அருந்துகின்றனர். பீர்கள் 6 முதல் 8 மாதம் வரை கெடாமல் இருக்க கால நிர்ணயம் உள்ளது. பீர் தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் இருந்து வாங்கி வரப்படும் பீர் வகைகள் சில மதுபான கடைகளில் விற்பனை ஆகாமல் தேங்கி உள்ளது. அதோடு பண்டிகை காலங்களில் அதிக அளவில் பீர் வியாபாரம் ஆகும் என கருதி மதுக்கடை உரிமையாளர்கள் பெட்டி பெட்டியாக பீர் வகைகளை வாங்கி குடோன்களில் சேமித்து வருகின்றனர். ஆனால் எதிர்பார்த்தபடி பீர் வியாபாரம் ஆகாததால் பல நாட்கள் பீர் வகைகள் தேங்கி விடுகின்றன. இதனால் காலாவதி தேதி நெருங்கும் பீர்களுக்கு மதுபான கடைகள் ரூபாய் 20 தள்ளுபடி அளித்து விற்பனை செய்கின்றன. ரூபாய் 120 மதிப்பிலான பீர்கள் ரூபாய் 100க்கு விற்கப்படுகிறது.
மது பிரியர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பீர்களை வாங்கி செல்கின்றனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் சதீஷ்குமாருக்கு அகில இந்திய புதிய தலைமுறை கட்சியினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். நடைபெற இருக்கின்ற 2024ஆம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் போட்டியிடுகின்ற சுயேட்சை வேட்பாளர் சதீஷ்குமாருக்கு ஆதரவு தெரிவித்து அரியாங்குப்பம் தொகுதி புதிய தலைமுறை கட்சியினர், இளைய தலைமுறையினர் மற்றும் மாணவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இது குறித்து சதீஷ்குமார் கூறுகையில், இந்திய அரசியல் வேறு, தமிழ்நாட்டு அரசியல் வேறு, புதுச்சேரி அரசியல் வேறு. புதுச்சேரி மக்கள் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை காப்பாற்ற நல்ல மனிதரை தேர்ந்தெடுங்கள், பிறகு நமது இந்திய நாட்டை காப்பாற்றுவோம் என தெரிவித்தார். இறுதியாக கடந்த 15 ஆண்டுகள் மக்கள் இவர்களை நம்பியதால் ஒரு தலைமுறை இன்று வழியின்றி தவிக்கிறது. 2024-2026 புதுச்சேரிக்கு மிக முக்கியமான தேர்தல். முதல் மாற்றம் மக்களிடமிருந்து வர வேண்டும் என்றார். நெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஏரிப்பாக்கம் 4 முனை சந்திப்பில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தை சேதப்படுத்திய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சூரமங்கலம் திருமண மண்டப வீதியை சேர்ந்தவர் சிவபாலன். இவர் கரியமாணிக்கம் பகுதியில் இயங்கி வரும் ஹிட்டாச்சி ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்து சாலையில் இருந்த கூர்மையான கல்லை கொண்டு இயந்திரத்தின் டிஸ்பிளே மற்றும் கீபேட் ஆகியவற்றை சேதப்படுத்தி உள்ளார். சத்தம் கேட்டு வீட்டின் உரிமையாளர் சுகுமார் வெளியே வந்து பார்த்தபோது சேதப்படுத்தி கொண்டிருந்ததை தட்டி கேட்டுள்ளார். ஆத்திரமடைந்த சிவபாலன் தகாத வார்த்தைகளால் சுகுமாரை திட்டியதோடு அவரை தாக்க முயற்சி செய்துள்ளார். உடனே சுகுமார் சத்தம் போடவே அக்கம் பக்கத்தினர் வந்துள்ளனர். சிவபாலன் அங்கிருந்து தப்பியோடி விட்டார். பின்னர் சுகுமார் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் நெட்டப்பாக்கம் உதவி ஆய்வாளர் வீரபத்திரன் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள சிவபாலனை தேடி வருகின்றனர். பணம் எதுவும் களவு போக்காததால் போலீசார் நிம்மதி அடைந்தனர். இவர் மீது ஏற்கனவே ஏடிஎம் இயந்திரத்தை சேதப்படுத்தி வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் அவர் சற்று மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் என்று கூறுகின்றனர். தற்பொழுது 2வது முறையாக மீண்டும் ஏடிஎம் இயந்திரத்தை சேதப்படுத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.